உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன இயேசுவானவர் சீக்கிரமாய் வருவார் என்று சொல்லி நம்புகிற செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் ஊழிய நோக்காக இந்த ஹோப் டிவி ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு கூட நீங்களும் இணைந்து இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவானவர் வருகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே பேழை என்ற தலைப்பின் கீழாக சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பேழை இந்த தலைப்பின் கீழாக சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மத்தேயு 24 அதிகாரம் 39 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 24:31. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஜலப்பிரளயம் வரும்பொழுது மக்களை வாரிக்கொண்டு போனது. அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஜலப்பிரளயம் எப்பொழுது வந்தது? நோவாவின் காலத்திலே வந்தது. ஆதியாகமும் 7 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த பூமியிலே எல்லாம் அழிந்து விட்டது, ஜலப்பிரளயத்தின் மூலமாக அழிந்து விட்டது, பேழைக்கு உள்ளான இருந்த மனிதர்கள் மாத்திரமே உயிரோடு தப்பி பிழைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்காக ஜலப்பிரளயம்? ஆதியாகமும் 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே பூமியின் மேல் அக்கிரமம் பெருகிவிட்டது. மனிதன் யோசிக்கிற ஒவ்வொரு காரியமும் அக்கிரமமாக மாத்திரமே இருக்கிறது. அவருடைய இருதயம் முழுவதுமாய் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு குட் நியூஸ். ஆதியாகமும் 6 அதிகாரம் 8 வசனத்தில், நோவாவோ தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உலகம் அனைத்தும் அக்கிரமமாக இருக்கிறது. நோவாவுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மோசேயின் மூலமாக வழிநடத்தப்படுகிற அந்த இஸ்ரவேல் மக்கள் கானானை வேவு பார்க்க போகிறாங்க. கானானை வேவு பார்க்க போகும்பொழுது அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி எகிப்திலிருந்து அவங்களை அழைத்து வருகிறார்கள். அந்த இடத்த பார்த்துட்டு வந்து அவங்க கொடுக்குற ஒரு அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ நன்மையாக இருக்கும். ஒரு திராட்சை குலையை தூக்கிட்டு கொள்ள முடியாதுன்னு சொல்லி அதை கம்பு கொடுத்து 2 பேர் தோளில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அளக்கும் பொழுது எடுத்து இப்படி வச்சிடுறாங்க.
ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வசனம் சொல்லுகிறது, for all have sinned and come short of the glory of God. ஆனால் முன்னான நாட்களில் சிருஷ்டிப்பு எப்படி இருந்திருக்கும்? எல்லாருமே ஞானவான்களாக இருந்திருக்கிறாங்க, அறிவாளிகளாக இருந்திருக்கிறார்கள், பலசாலிகளாக இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய உயரம், அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய எல்லா ரூபங்களும் மிகவும் மிகவும் வலிமை உள்ளதாக இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாமே இயேசுவுக்காகவோ தெய்வத்துக்காகவோ முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு தங்களையே புகழ்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ராட்சதர்கள் இருந்தார்கள் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பேட்ரியார்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் 91ஆம் பக்கத்தில் தீர்க்கதரிசன ஆவியின் மூலமாய் நான் வாசிக்கிறது என்னவென்று சொன்னால், மனிதன் தன்னுடைய ஞானத்தை தெய்வமாய் பார்க்க ஆரம்பித்து விட்டான். அதன் விளைவாக தெய்வத்தை அவர்கள் மறந்து போகவும் பார்த்தார்கள். ஆண்டவருக்கு முன்பாக இந்த உலகம் மிகவும் மிகவும் கெட்டு போகிற அளவுக்கு போய்விட்டது. தவறுகள், குற்றங்கள் அதிகமாய் பெருகினதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். திருமணங்கள் மதிக்கப்படாதபடிக்கு போய்விட்டது. யாருக்கெல்லாம் பக்கத்து வீட்டு பெண்ணை பார்த்தோ இல்லை மனைவியை பார்த்தோ எதிர்பாலினத்தை பார்த்தாங்களோ அவங்க அவர்களை வலுக்கட்டாயமாக எடுத்து கொண்டார்கள். அந்த சயின்ஸில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதே போல் யாருக்கு அதிகமாய் பலம் இருக்கிறதோ, அது பணபலம், மனபலம், உடல் பலம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அதை பறித்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் நோவா, ஏனோக்கு, மெத்துசாலா இவர்கள் தேவனுடைய ஞானத்தை மிகவும் தெளிவாக படித்திருந்து அவர்கள் ஒழுக்கத்திலே இருந்திருக்கிறார்கள். ஆண்டவர் நோவாவை பார்க்கிறார். நோவா உண்மையும் உத்தமமான மனிதனாய் இருக்கிறதை ஆண்டவர் கண்டு தேவனுடைய கிருபை அவர் மேல் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும், கொப்பேறு மரத்திலே சைப்ரஸ் அந்த ஒரு கட்டையில் இந்த மரத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பேட்ரியார்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 92 நாம் வாசிக்கும் பொழுது, நோவா பேழையை கட்டி கொண்டிருக்கும் பொழுதே பிரசங்கம் செய்ய வேண்டும், இந்த உலகம் அழிய போகிற என்பதை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளையாக இருந்துச்சு. நம்ம என்ன வேலை செய்கிறோம்? நம்ம வேலை செய்கிறது ஒன்று, நம்ம ஆலயத்துக்கு போகிற காரியங்கள் வித்தியாசம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கக்கூடாது. நம்ம எதை செய்தாலும் இந்த உலகம் அழிய போகிறது, நான் அழியாத பரலோகத்துக்கு போக போகிறேன், என்னுடைய செயலையும் என்னுடைய சொல்லையும் கவனித்து பாருங்கள், இதுவே பிரசங்கம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்ட ஏனோக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மெத்துசாலா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிற அனுபவத்துக்குள்ளாக நோவா போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பேழை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி
டிசைன் பண்ணுறது ஆண்டவர், அதை கட்டுகிற வேலை நோவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த மரத்தால் கட்டினால் 100 ஆண்டுகள் போனாலும் அது ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அவர் நினைச்சு அதில் கட்ட சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 92ல் ஒரு தனி மனிதனுடைய மூளை யோசித்து வடிவமைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிசைனை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். அதை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த பேழையினுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும் சொல்லி சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது. பிசிக்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அளவுகளை குறிக்கிறது. பிரின்சிபல் ஆஃப் 5 PHI என்று சொல்லுவார்கள். இந்த பிரின்சிபலை தான் பேழை கட்டுவதற்காக பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி பைபிள் ட்ரூத் ரிவீல்டு பை கெரென்சா கிரிக்சன் பக்கம் 38ல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு மோனோலிசா படத்தை நீங்கள் பாருங்கள். அந்த படத்தை வைத்துட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி, அந்த கண்களும் உங்களை பார்த்து சிரிப்பது போல தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது கோல்டன் ரேஷியோ என்று சொல்லுகிறார்கள். இதே போல தாஜ்மஹாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த பக்கம் பார்த்தாலும் முழுமையாக இருக்கும். கோல்டன் ரேஷியோவிலாக கட்டப்பட்டிருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவில் பென்டகனை பார்க்கிறோம். இந்த பென்டகனுடைய வடிவமைப்பு பார்க்கும் பொழுது கோல்டன் ரேஷியோ என்று சொல்லப்படுகிறது. இந்த கோல்டன் ரேஷியோ, இந்த PHI 5 என்ற இந்த கோல்டன் ரேஷியோ அழகை வெளிப்படுத்துகிற ஒரு சிற்பத்தினுடைய, ஒரு வடிவத்தினுடைய, ஒரு பொருளினுடைய, ஒரு ஆர்கிடெக்டினுடைய கோல்டன் ரேஷியோ என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனும் அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். முழுமையான ஒரு சரீரம். அந்த கோல்டன் ரேஷியோவை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு நல்லது அப்படின்னு பார்க்குறாரு. அந்த கோல்டன் ரேஷியோவை முழுமைப்படுத்தும்படியாக தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று சொல்லி கண்டு ஏற்ற துணையை உண்டாக்கி அந்த கோல்டன் ரூலை இன்னும் அதிகமாக மெருகேற்றுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ரேஷியோ 1:1.618 என்று சொல்லப்படுகிறது. இது 5 ரேஷியோ, ஃபிபனாச்சி ரேஷியோ, டிவைன் ரேஷியோ, கோல்டன் ரேஷியோ, கோல்டன் செக்ஷன், கோல்டன் ப்ரொபோர்ஷன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பேழையை கட்டும் பொழுது 3 மாடி உயரத்து கட்டுறாங்க. அது எப்படி கட்டுறாங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே எச்சரிப்பை பெற்று நோவா கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் பாவத்தின் மூலமாய் எல்லாருமே மிதந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த புயலும், எந்த காற்றும், எந்த சீற்றமும் நோவாவை மேற்கொள்ளாதபடிக்கு உரமாய் நின்றான் என்று சொல்லி பேட்ரியார்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 96ல் இந்த ஒவ்வொரு நாளும் நோவா வேலை செய்யும் பொழுது நோவாவுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, மழையே பார்த்ததில்லை, அந்த பக்கமாக ஆறு ஓடுறது கிடையாது, வேறு பக்கமாக ஓடி கடலுக்கு போயிருக்கும், மேலிருந்து பனி மாத்திரம்தான் வந்திருக்கிறது. இப்பொழுது மேலிருந்து மழை பெய்யும் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க.
கொரோனா வரப்போகுதுன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரியும். கொரோனானா என்னன்னு தெரியும். அதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் வரும்பொழுது யாருக்குமே எதுவுமே புரியலை. அதனுடைய தாக்கம் புரியவில்லை. அதே மாதிரி தான் நோவாவின் காலத்தில் பேழை கட்டப்படும் பொழுது இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க வாயெல்லாம் அடைச்சி போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது. மிருகங்கள் அப்படியே பொறுமையாக நோவா கட்டி முடித்த பேழைக்குள்ளாக வருகிறதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த மிருகங்களை அவங்க போய் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. காட்டிலிருந்து வனாந்தரத்துக்கு நோவா எங்கே பேழை கட்டியிருப்பாரு? அந்த இடத்துக்கு தேடி, பாலைவனத்துக்கு தேடி, ஊர் மக்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி, ஒரு சமபூமியில் வந்து பேழை கட்டப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து எல்லா மிருகங்களும் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் பேழைக்குள்ளாக கடந்து போகிறது. பறவைகள் அப்படி வருகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய கேள்வி, சுத்தமான மிருகங்கள் இத்தனை ஜோடு, அசுத்தமான மிருகங்கள் இத்தனை ஜோடுன்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி கரெக்டாக அங்கே வந்து அவர் சேர்க்கிறாரு? எப்படி வனவிலங்குகள் நோவாவின் பேச்சு கேட்டு அங்கே போய் கீழ்ப்படிந்து இருக்கிறது? 6 அறிவு உள்ள மனிதனுக்கு இந்த பேழை கட்டுவதனுடைய நோக்கம் புரியலை. 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது. அந்த காலத்தில் எல்லாருமே அறிவாளிகளாக இருந்தாங்க. மிகவும் முக்கியமான ஒரு காரியம், எல்லா அறிவாளிகளும் பார்த்து வியந்து போகிறாங்க. அவங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க, என்ன நடக்குது எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு. யாருக்குமே எதுவுமே புரியலை. எல்லா மிருகங்களும் உள்ளே போனதுக்கப்புறம் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் உள்ளே போகிறாங்க. கதவு அடைக்கப்பட்டது. 7 நாட்கள் ஒன்றுமே நடக்கலை. ஒரு வாரம் ஒன்றுமே நடக்கலை. இந்த சாபத்து சர்ச்சுக்கு போகிறோம், சனிக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், அடுத்த சாபத்து வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நான் போன முறை சபைக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், ஒன்றும் நடக்கலை, நான் ஏன் இப்போ சர்ச்சுக்கு போகணும்? 7 வாரங்கள் நடக்கலை. உங்களுடைய வாழ்க்கையில் 7 நாட்கள் இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி பார்த்து, நான் திரும்பி செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி விசுவாச சோதனை வரும்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நோவாவுக்கு ஒரு விசுவாச பரீட்சை. வெளியே இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஏளனமான ஒரு சிரிப்பு. தற்கொலை பண்ணுவதற்காக நோவாவும் குடும்பத்தாரும் உள்ளே போனாங்க, மிருகங்களும் உள்ளே இருக்குது, என்ன நடக்குமோன்னு தெரியாதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் நம்பினதை இன்னும் உறுதிப்படுத்தும்படியாக, இவர்கள் பொய்யை நம்பும்படியாக கைவிடப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நான் பார்த்தா தான் நம்புவேன், நான் தொட்டா தான் நம்புவேன்னு சொல்லி நம்புற அநேகரை நம்ம பார்க்குறோம். இந்த 2 குரூப்பை பாருங்களேன். பேழைக்குள்ள ஒரு குரூப், பேழைக்கு வெளியே ஒரு குரூப். யார் சொல்கிறது கரெக்டு? 7 நாள் வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. இந்த பூமி எல்லா தூதர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் மழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த மழை நிற்கவே இல்லை. எவ்வளவு மழை பெய்ததுன்னா, இந்த பூமியினுடைய உயரமான மலைக்கு மேலே 15 கியூபிட்ஸ் அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு மேலே தண்ணீர். எவ்வளோ நாள் தண்ணி இருந்துச்சு? 150 நாட்கள் தண்ணி நின்றுச்சு. நாம் நடந்தது என்று சொல்லி நாம் படிக்கிறோம், நமக்கே நம்பிக்கை வரலை. நடக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்திருக்கும்? விசுவாசம் என்பது நம்பப்படாதவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது.
இந்த சம்பவம் நடந்திருக்குமா? பேழை இந்த கதை கேட்க நல்லா இருக்குது. நடந்திருக்குமா? செப்டம்பர் 5, 1960 லைஃப் மேகசினில் எழுதுகிறாங்க. துருக்கியிலேருந்து ஒரு விமானி தன்னுடைய விமானத்தை இயக்கி கொண்டு போகும் பொழுது அவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை மலைக்கு மேலே பார்க்குறார். 1977 அட்வென்டிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ரான் வயாட் ஜெபம் பண்ணிட்டு தேவையான எல்லா விதமான பர்மிஷனும் வாங்கிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண போகிறார். 1978 ஒரு பூமி அதிர்ச்சி வந்து அவருடைய ஜெபத்தின் மூலமாக அந்த பேழையை 20 அடி பூமியிலிருந்து வெளியே வந்துருச்சு. அது அழகாய் தெரிகிறது. அந்த டைமில் தான் சப் சர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் ரேடார் டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க 1984. 1985 86 வரைக்கும் அலுமினியம், இரும்பு, டைட்டானியம், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்கிறதாக கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு வருது. இன்றைக்கு இந்த உலகம் நம்புகிறது அதுதான் நோவாவின் பேழை, அந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. வேதம் உண்மையாய் மாறினது. இன்ஜினியரிங் மார்வல்லையே இந்த பேழையை போல ஒரு மார்வலை நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கும் நம்முடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24 39 சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை அறிந்து அவரை தொழுகை செய்கிற உணர்வு உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் வருகிறார். வெளிப்படுத்தல் 20:22-12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியலின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவே, நீர் வரும்பொழுது நாங்கள் உம்மை சந்திக்க ஆயத்தமாயிருக்க எங்களுடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்துங்க. அநேகரை நீதிக்குட்படுத்த எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.